Fourth sum. By the principle of mathematical induction, prove that for n greater than or equal to 1, 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 plus dot 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 n into n plus 1 is equal to n of n plus 1 into n plus 2 divided by 3. Okay, so first step நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது இந்த whole term நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோம் சரிங்களா, p of n அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ ஸ்டெப் 1ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா n-க்கு பதிலா இங்கே லீஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க 1ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ p of 1 எடுத்துக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அப்போது இங்கே இருக்கக்கூடிய LHS வந்து ஈக்குவல் டு RHS இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாமா. ஸோ LHSல இருக்கக்கூடிய nth டேர்ம் எடுத்துங்க. ஸோ nth டேர்ம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க n of n plus 1. சரி, இப்போ நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ பார்த்தீங்கன்னா 1 into 1 plus 1 which is equal to 1 plus 1 is 2 சரிங்களா. எனக்கு LHS 2 கிடச்சிருக்கு. அதே RHSல கிடைக்குது இல்லையான்னு செக் பண்ணணும் சரிங்களா. RHSல வந்து என்ன கொடுத்துருக்காங்க n into n plus 1 into n plus 2 the whole divided by 3. சரி, இப்போ அதே மாதிரி நான் n equal to 1ன்றதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 1 into ஸோ 1 plus 1 into 1 plus 2 divided by 3 which is equal to 1 plus 1ன்றது பார்த்தீங்கன்னா 2 and இந்த 2 plus 1 வந்து பார்த்தீங்கன்னா 3 the whole divided by 3. ஸோ இந்த 3 கூட கேன்சல் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் வந்து 2 கிடைக்கும். அப்போ பாருங்கள் LHS வந்து is equal to RHS. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் p of 1 is true சரிங்களா. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவோம், அசம்ஷன் பண்ணுவோமா இல்லைங்களா. ஸோ அசியூமிங் என்ன அசியூம் பண்ண போகிறோம், அதாவது p of k is true சரிங்களா. ஸோ அப்போது p of k is equal to ஸோ இந்த சீக்வன்ஸில் n வர இடத்துல நம்ம என்ன போட போகிறோம் kன்னு போட போகிறோம் ஓகேங்களா. 2 into 3 டாட் டாட் அப் டு எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே n-க்கு பதிலாக k into k plus 1 is equal to k into k plus 1 into k plus 2 the whole divided by 3 சரிங்களா. ஓகே, இப்போது தேர்ட் ஸ்டெப் வந்து என்னது, நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது எதை ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ் p of k plus 1 is true ஓகேங்களா. ஸோ இதோட LHS வந்து ஈக்குவல் டு RHS இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா p of k plus 1 is equal to 1 into 2 plus 2 into 3 plus dot 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 எது வரைக்கும் இங்கே n வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போடணும் k plus 1 into அதே மாதிரி இங்கே k plus 1 and இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இருக்குங்களா. ஸோ ஆட் ஆகிறப்ப என்ன ஆகும் k plus 2ன்னு கிடைக்கும் which is equal to k plus 1 into அதே மாதிரி n plus 1னா k plus 1 plus 1 which is k plus 2 and இங்கே வந்து பார்த்தீங்கன்னா k plus 1 plus 2 வந்து பார்த்தீங்கன்னா k plus 3 சரிங்களா. the whole divided by 3. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம் வந்து என்னவாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 அடுத்து 2 அடுத்து 2க்கு அடுத்து 3. அப்போ இது என்ன இருக்கும் கேக்கு அடுத்து k plus 1 அப்படி தானே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இதோட லாஸ்ட் இந்த p of k ஓட லாஸ்ட் டேர்மை எழுதிடணும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இதோட LHS வந்து ஈக்குவல் டு RHS இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டேரெக்டாக இந்த சீக்வன்ஸ் இது வரைக்கும் இருக்கக்கூடியதை நான் என்னென்னு எடுத்துக்கலாம், இந்த k of k plus 1 into k plus 2 by 3ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ அதை நான் டேரெக்டாக எழுதிட்டுமா. ஸோ k of k plus 1 into k plus 2 the whole divided by 3 plus k plus 1 into k plus 2 சரிங்களா. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம், அதாவது காமனாக இருக்கக்கூடியதை நம்ம வெளியில் எடுத்துருவோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் k plus 1 k plus 2 இது ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குங்களா, அது வெளியில் எடுத்துலாமா. அப்போது k plus 1 into k plus 2 நான் வெளியில் எடுத்துறேன்னு வச்சுங்களேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், k இருக்கும் டிவைடட் பை 3 ப்ளஸ் இங்கே எல்லாமே வெளியில் வந்துச்சுன்னா 1 தானே இருக்கும். ஸோ அப்போ 1 இருக்கும் சரிங்களா. நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், LCM எடுக்க போகிறோம். அப்போது k plus 1 into k plus 2 LCM வந்து என்னது 3 தானே LCM. அப்போ பார்த்தீங்கன்னா k plus 3 ஓகேங்களா. ஸோ அப்போது k plus 1 into k plus 2 into ஸோ இது வந்து k plus 3. ஸோ இதெல்லாமே ப்ராடக்ட்டில் தானே இருக்குது. அப்போ நான் டேரெக்டாகவே இந்த ஹோல் டிவைடட் பை 3 அப்படின்னு போடலாமா. ஸோ அப்போ பாருங்கள் எனக்கு ஈக்குவல் டு RHSன்னு கிடச்சிருக்கு. ஸோ LHS is equal to RHS. therefore நம்ம என்ன சொல்லலாம், p of k plus 1 is true சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா therefore by using principle of mathematical induction we can say that p of n is true for n greater than or equal to 1.
ஓகேங்களா. Fifth sum, using mathematical induction, show that for any natural number n greater than or equal to 2, 1 minus 1 by 2 square into 1 minus 1 by 3 square into 1 minus 1 by 4 square dot 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 up to 1 minus 1 by n square is equal to n plus 1 divided by 2n. ஓகே, ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹோல் டேர்மை ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும், அதாவது p ஆஃப் n அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா. இப்போ ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த என்னோட கண்டிஷன் செக் பண்ணுவோம். இங்கே n வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இட் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய லீஸ்ட் வேல்யூ வந்து என்னது, 2லேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ அதை எடுத்துக்கணும். சரிங்களா. இங்கே 1 எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா. இங்கே அவங்களே கண்டிஷன் சொல்லிட்டாங்க. சரிங்களா. அப்போது p ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த இருக்கக்கூடிய இந்த எல்ஹெச்எஸோட nth டேர்மை செக் பண்ணணும். ஓகேங்களா. அது ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ஸா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ அப்போது எல்ஹெச்எஸோட nth டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 1 minus 1 by n square. சரிங்களா. இப்போது நம்ம n வர இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா. அப்போ 1 minus 1 by 2 square is equal to 1 minus 1 by 2 square வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ பார்த்தீங்கன்னா 4 தான் LCM. ஸோ இங்கே 4 minus 1 which is equal to 3 by 4ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ எல்ஹெச்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 by 4ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ நான் ஆர்ஹெச்எஸும் செக் பண்ணணும். ஸோ ஆர்ஹெச்எஸில் கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா n plus 1 divided by 2n. இப்போ நான் என்ன பண்ணணும், n is equal to 2ன்னு அங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 2 plus 1 divided by 2 into 2 which is equal to 2 plus 1 is 3. 3 divided by 2 into 2 is 4. அப்போ பாருங்கள், எனக்கு LHSும் RHSும் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், LHS is equal to RHS. therefore P of 1 is true. சரிங்களா. அப்போ ட்ரூவாக இருக்குது. அடுத்து ஸ்டெப் 2 என்ன பண்ணுவோம், அசியூமிங் பண்ணுவோமா இல்லைங்களா. ஸோ அசியூமிங் என்ன அசியூம் பண்ணுவோம், அதாவது P of K is true அப்படின்னு அசியூம் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அப்போது P of K is equal to, ஸோ n வர இடத்துல நம்ம K போட போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 1 minus 1 by 2 square into 1 minus 1 by 3 square இது மாதிரி டாட் டாட் up to 1 minus 1 by n-க்கு பதிலாக K போட போகிறோம். அப்போது K square is equal to K plus 1 divided by 2K. சரிங்களா. இப்போது இது ஆஸ் இட் இஸ் வச்சுருங்க. அடுத்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 வந்து என்ன பண்ணுவோம், டு ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும், அதாவது P of K plus 1 is true. ஓகேங்களா. இதோட LHS வந்து is equal to RHS இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். அப்போது P of K plus 1 எடுத்துக்கலாமா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 minus 1 by 2 square into 1 minus 1 by 3 square dot 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 இது வரைக்கும் 1 minus 1 by n-க்கு பதிலாக நம்ம என்ன போடணும், K plus 1 போடணும். அப்போது K plus 1 the whole square is equal to, இங்கே வந்து n-க்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம், K plus 1 and ஆல்ரெடி ஒரு 1 இருக்குனால அப்போ என்ன ஆகும், K plus 2 மாறிடும். அதே மாதிரி into 2 of n வந்து பார்த்தீங்கன்னா K plus 1. சரிங்களா. ஓகே, இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் படி, ஸோ இதுக்கு அடுத்து 2 ஸ்கொயருக்கு அடுத்து 3 ஸ்கொயர் வருது. ஸோ அதே மாதிரி இந்த K plus 1க்கு முன்னாடி வந்து என்னவாக இருக்கும், Kவாக இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ 2க்கு அடுத்து 3 வர மாதிரி, 3க்கு அடுத்து 4 வர மாதிரி இங்கே K plus 1க்கு முன்னாடி K வரும். ஓகேங்களா. அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 minus 1 by K square. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ப்ராடக்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், LHS எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த LHS வந்து எனக்கு ஈக்குவல் டு RHS கிடைக்குதா இல்லையான்றதை நான் செக் பண்ண போகிறேன். அப்போது இந்த பாருங்கள், இந்த டோட்டல் டேர்மு, அதாவது இது வரைக்கும் எனக்கு வந்து என்ன தெரியும், அதாவது அதோட வேல்யூ வந்து K plus 1 divided by 2K. ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணட்டுமா. அப்போது K plus 1 divided by 2K into, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக LCM எடுத்துடலாமா. அப்போ LCM வந்து என்ன வரும், K plus 1 the whole square. அப்போ இங்கே வந்து K plus 1 the whole square minus 1. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா K plus 1 divided by 2K into, ஸோ இது A plus B the whole square ஃபார்மேட்டில் இருக்கா, எக்ஸ்பெண்ட் பண்ணுவோமா. அப்போது A ஸ்கொயர் வந்து K ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் is 1 plus 2K minus 1 divided by K plus 1 the whole square. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு K plus 1 இருக்கா, ஸோ ஒரு ஸ்கொயர் நம்ம எடுத்துடலாமா. ஸோ அப்போ ஒரு வேல்யூ மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 by 2K into ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து K ஸ்கொயர் ப்ளஸ் 2K இருக்குங்களா, அதில் காமனாக நான் K வெளியில் எடுத்துட்டுமா. அப்போது K ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். சரிங்களா. the whole divided by
k plus 1 சரிங்களா. ஸோ அப்போ பாருங்கள் இங்கே ஒரு k கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும், k plus 2 divided by 2 into k plus 1 சரிங்களா. இங்கே ஒரு 2 இருக்கா, 2 into k plus 1. அப்போ பாருங்கள் நம்மளுக்கு RHS அதானே கொடுத்துருக்காங்க, which is equal to RHS. அப்போது LHS வந்து equal to RHSனால் நீங்கள் என்ன சொல்வீங்க, P of k plus 1 is true சரிங்களா. அப்போ அது ட்ரூவாக இருக்குது when P of k is true. ஓகேவா. therefore by using mathematical induction we can say that P of n is true for any natural number n greater than or equal to 2 சரிங்களா. Sixth sum, using the mathematical induction show that for any natural number n greater than or equal to 2 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 plus 1 by 1 plus 2 plus 3 plus 4 dot 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 up to 1 divided by 1 plus 2 plus 3 dot 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 up to n is equal to n minus 1 by n plus 1. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு திங்க நம்ம இந்த ஹோல் டேர்மை ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறோம். ஸோ P of n அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போது ஸ்டெப் 1 போகலாமா. ஸோ ஸ்டெப் 1 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே nக்கு வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இட் ஷுட் பி கிரேட்டர் than or equal to 2 ஓகேங்களா. அப்போ இருக்கக்கூடிய இந்த லீஸ்ட்டில் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 2 ஓகேங்களா. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு P of 2 செக் பண்ண போகிறேன். எனக்கு LHS வந்து ஈக்குவல் டு RHS இருக்கா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். அப்போது LHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க, LHSல இருக்கக்கூடிய nth டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 divided by 1 plus ஸோ n வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து 1 2 3 4 அது மாதிரி போயிட்டே இருக்கும். அதாவது n வந்து என்ன வேல்யூ, ஒரு வேளை 10 இருந்துச்சுன்னா 1 plus 2 plus 3 up to 10 வரைக்கும் எழுதணும், 10 டேர்ம்ஸ் வரைக்கும். ஸோ n வந்து இங்கே 2 இருக்கவே நம்ம வந்து வெறும் 2 டேர்ம்ஸ் எழுதினா போதும். ஸோ 1 plus 2 அப்படின்னு எழுதினா போதும் ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 1 divided by 1 plus 2 வந்து பார்த்தீங்கன்னா 3 சரிங்களா. இதுதான் LHSோட வேல்யூ. அடுத்து RHS செக் பண்ணுவோமா. ஸோ RHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க, n minus 1 divided by n plus 1. ஸோ nக்கு நம்ம 2னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 2 minus 1 divided by 2 plus 1 which is equal to 2 minus 1 is 1, 2 plus 1 is 3. ஸோ 1 divided by 3னு கிடச்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா LHS வந்து is equal to RHS. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், P of 1 is true சரிங்களா. ஸோ அப்போ P of 1 is true. இப்போ ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் 2 வந்து நம்ம அசியூம் பண்ணணும். அதாவது அசியூமிங் P of k is true சரிங்களா. இந்த P of k is trueன்னு நம்ம அசியூம் பண்ண போகிறோம். அப்போது P of k is equal to 1 divided by 1 plus 2 plus 1 divided by 1 plus 2 plus 3 plus இது மாதிரி போயிட்டே இருக்கும். எது வரைக்கும், 1 divided by 1 plus 2 plus 3 dot 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 up to k வரைக்கும் சரிங்களா. ஸோ என்னக்கு பதிலாக நான் k போட்டுக்கிட்டேன், which is equal to k minus 1 divided by k plus 1 சரிங்களா. ஓகே, இது ஆஸ் இட் இஸ் வச்சுருங்க. இப்போ அடுத்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது டு ப்ரூவ், எதை ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ் P of k plus 1 is true சரிங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், P of k plus 1 எடுத்துக்கணும். ஸோ எனக்கு பதிலாக k plus 1 போட போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 1 divided by 1 plus 2 plus 1 divided by 1 plus 2 plus 3 dot 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 up to எது வரைக்கும், ஸோ இந்த டேர்மில் வந்து nக்கு பதிலாக k plus 1 போடுற வரைக்கும் சரிங்களா. ஸோ 1 plus 2 plus dot 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 up to k plus 1 is equal to, ஸோ nக்கு பதிலாக நம்ம k plus 1 போடுவோமா. அப்போ k plus 1 minus 1 என்ன ஆகும், plus 1 minus 1 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் k தான் இருக்கும். டிவைடட் பை இங்கே nக்கு பதிலாக k plus 1 போடுறப்போ k plus 1 plus 1 is k plus 2 சரிங்களா. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம் என்னவாக இருக்கும், என்ன சொல்வீங்க, இந்த P of k ஓட டேர்ம் அதானே இருக்கும். ஸோ அப்போ வந்து அதை போட்டணும் ஓகேவா. ஸோ 1 plus 2 plus 3 plus dot 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 up to k ஓகேங்களா. ஸோ அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், LHS எடுத்துக்க போகிறேன் சரிங்களா. இந்த LHSல இருக்கக்கூடிய இந்த சீக்வன்ஸ் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இந்த k minus 1 by k plus 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா. அப்போ பார்த்தீங்கன்னா k minus 1 divided by k plus 1 plus 1 divided by 1 plus 2 plus dot 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 up to k plus 1 சரிங்களா. இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு எண்ட் இல்லாமல் ஒரு டேர்ம் மாதிரி போகுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ நமக்கு என்ன தெரியும், அதாவது 1 + 2 + டாட் டாட் அப் டு n வரைக்கும் இருந்தால் நம்ம இது என்னன்னு பார்த்துருக்கோம். இதோட ஃபார்முலா வந்து n of n + 1 டிவைடட் பை 2. சரிங்களா, இது நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே படிச்சிருப்போம். இது மாதிரி sum of n நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா n of n + 1 by 2. அதுவே இங்கே nக்கு பதிலாக n + 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே n + 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இங்கே k + 1 இருக்குது. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா எழுதட்டுமா. ஸோ 1 + 2 + டாட் டாட் அப் டு k + 1 இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், இங்கே n எப்படி இங்கே n போட்டிங்களோ அதே மாதிரி n வர இடத்துலலாம் k + 1 அப்படின்னு போடணும். அப்போ பார்த்தீங்கன்னா k + 1 × k + 2 டிவைடட் பை 2. சரிங்களா, ஸோ அப்போ இந்த டேர்மை நான் அது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணட்டுமா. அப்போ பார்த்தீங்கன்னா k -1 divided by k + 1 plus, ஸோ இங்கே 1 இருக்குது பார்த்தீங்களா, 1 divided by இங்கே வந்து ஒரு டேர்ம் இது கிடைக்குதுங்களா, இதில் divided by 2ன்னு இருக்குது. அப்போ அது என்ன ஆகும், அப்படியே நியூமரேட்டருக்கு வந்துருமா இல்லைங்களா. ஸோ அப்போ 2 அப்படின்னு போடலாமா, divided by இங்கே வந்து இந்த ஹோல் டேர்ம் வந்து நான் என்னென்னு போட போகிறேன், k + 1 × k + 2. சரிங்களா, இந்த டிவைடட் பை 2 தான் நான் அப்படியே டேரெக்டாக நியூமரேட்டரில் எழுதிட்டேன். சரிங்களா, சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது காமனாக இருக்கக்கூடியது எதோ இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ காமனாக இங்கே k + 1 இருக்குது பார்த்தீங்களா, அதை வெளியில் எடுத்துடலாம். அப்போ 1 by k + 1 into ரிமைனிங் என்ன இருக்குது, k - 1 டிவைடட் பை, அது k + 1 எடுத்துட்டோம் பார்த்தீங்களா, அதை ஆஸ் இட் இஸ் விட்டுடுங்க, ப்ளஸ் 2 டிவைடட் பை, ஸோ இங்கே k + 1 வெளில எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் வந்து k + 2 இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம எல்சிஎம் எடுப்போமா. ஸோ k + 2 தான் எல்சிஎம். அப்போ பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை k + 1 into k - 1 into k + 2 plus 2 divided by, so LCM வந்து பார்த்தீங்கன்னா k + 2 தானே. ஸோ k + 2 ஓகேவா. ஸோ 1 divided by k + 1 into, ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணோமா. அப்போ பார்த்தீங்கன்னா k into k வந்து k ஸ்கொயர், k into 2 வந்து பார்த்தீங்கன்னா 2k, அடுத்து மைனஸ் k into k வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் k, -1 into 2 வந்து பார்த்தீங்கன்னா -2 plus 2, இந்த plus 2 as it is எழுதுருங்க, the whole divided by k plus 2. சரிங்களா, இப்போது இந்த -2ம் +2ம் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா plus 2k minus k வந்து என்னது, k. சரிங்களா, ஸோ அப்போது 1 divided by k plus 1 into, ஸோ இந்த ரெண்டுத்துலையுமே நான் k காமனை வெளில எடுத்துட்டோமா. அப்போ k காமனை வெளில எடுத்துட்டேன்னா எனக்கு இது வந்து இந்த ஹோல் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா k. சரிங்களா, 2k - k வந்து k. அப்போது இதில் காமனை வெளில எடுத்துட்டேன்னா k² + kல வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இங்கே k இருக்கும் ப்ளஸ் 1, the whole divided by k plus 2. சரிங்களா, அப்போது இந்த k + 1 இந்த k + 1 நம்ம கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், k divided by k plus 2. ஸோ அதுதானே RHSல கொடுத்துருக்காங்க, which is equal to RHS. ஸோ LHS வந்து equal to RHS இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், P of k plus 1 is true. சரிங்களா, அப்போ இது ட்ரூவாக இருக்கவே நம்ம என்ன சொல்லலாம், therefore by using principle of mathematical induction we can say that P of n is true for any n greater than or equal to 2. ஓகேங்களா.